வணக்கம்ங்கிறதே ஒருத்தன்ட்ட வலிமையான ஒருத்தன் நம்மளை தாக்கிராம இருக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான் வணக்கம். சரியா? அதில் காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் இதெல்லாம் டூ மச்சா இல்லையா? அதனால் காலை வணக்கம், மதிய வணக்கம்லாம் இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க. இதெல்லாம் தமிழோட பண்பாட்டை கெடுக்கிறதா இருக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உருட்டு எபிசோட் 3ல நம்ம சொல்ல போகிறது கிரீட்டிங். நான் எப்போவுமே வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது பார்த்தோன்னா வணக்கம்னு சொல்கிறது இல்லை, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வணக்கம்னு சொல்கிறது ஒரு அடிமை மொழிங்க. நம்ம தமிழர்களுக்கு அந்த அடிமைத்தனம் நிறைய இருக்குது, அடிமை சிந்தனை. டக்குன்னு பயந்துருவாங்க. அஞ்சு இஞ்சி சாவாரி வரும் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லைன்னு பாரதி சொன்னால் ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. நம்ம ஆளுங்க டக்குன்னு பயந்துருவாங்க, டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. பதவி வேணும்னோ அல்லது வேறு எதுக்கோ உயிர் பயம் தப்பிக்கணும்னாலும் சரி, டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மரத்தமிழன், இரும்பு தமிழன்னா சொல்லுவாங்க, புத்தகத்தில் எழுதிட்டு அப்படியே எழுதிட்டு வரணும், இல்லைன்னா மார்க் கிடைக்காது. அதனால் நம்மளும் அதை சொல்லிட்டு வந்துடுவோம். சரியா? அந்த மரத்தமிழன்னா ஸ்பெல்லிங் இது ரா வல்லினரா, மரத்தமிழன். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறவங்களாம் மரத்தமிழனாக தான் இருக்கிறாங்க, இடைநரா போட்டிருக்காங்க. சரியா? ரைட். இங்கே இந்த எபிசோடில் கிரீட்டிங் பற்றி சொல்கிறோம். நான் எதுக்கு இந்த மாதிரி வணக்கம் சொல்கிறது இல்லைன்னா, வணக்கங்கிறது ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் உங்களுக்கு பணிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. அப்படி பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. சாமிகிட்ட கூட நான் வணக்கம்லாம் போகிறதில்ல, வணங்குவதற்காக போவதற்குல்ல. சாமி என்னை விட்டுரு, நீ காப்பாற்றுன்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறது ஒரு விதத்தில் வணக்கம் தான். இங்கே இந்த கிரீட்டிங்கில் என்ன விஷயம்னா, தமிழர்கள் தான் இந்த மாதிரி வணங்குறது, எல்லா இடத்துலையும் வணங்குறது டக்குன்னு செஞ்சுருவாங்க. இங்கிலீஷ்காரங்க இந்த மாதிரி வணங்குறது இல்லை. சரியா? ஒருத்தன் பார்த்தேன்னா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வணக்கம் சொல்கிறதே இல்லை. ஹாய் குட் மார்னிங், ஹாய் குட் மார்னிங் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹாய் நல்ல காலை பொழுதை பெரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வாழ்த்துறாங்க, வணக்கம் சொல்கிறது இல்லை, அவங்க வாழ்த்துறாங்க. ஆக்சுவலாக ஹாவ் அ குட் மார்னிங்னு அர்த்தம் அதுக்கு. ஹாவ் அ குட் மார்னிங், அதில் ஹாவை விட்டுருவாங்க, விட்டுட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ் அ குட் மார்னிங் போய் ஹாவை போய் குட் மார்னிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ குட்டும் போய் மார்னிங் 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 நம்ம கொஞ்ச நாள் நீங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரைட். நிச்சயமாக காலை வணக்கம்னு கேவலமான ஒரு வேலையை அவங்க செய்கிறதே இல்லை. வணங்குறதே ஒரு கேவலமான வேலை. இது காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் அப்படிலாம் நம்ம ஆளுங்க டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஆளுங்க உருட்டில் ஸ்பெஷல் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம திருப்பதி நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உருட்டுனதுக்காக என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது பொலிட்டிக்கலி இட் ஜஸ்ட் வென்ட் டு ஆந்திரான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட தன்மைகளை பற்றி இந்த உருட்டுறோம் பார்த்துங்க. அதை குறிப்பாக நம்ம தனியார் பள்ளிகளில் இருந்தவங்க மட்டும்தான் உருட்டிருந்தா பரவாயில்ல, அரசு பள்ளிகளில் இருந்தவங்களும் உருட்டினாங்க. தான் ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்குலாம் வேலை பாதுகாப்பு தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு உருட்டணும்? ஆனால் உருட்டியிருக்காங்க. ரைட். இப்போ குட் மார்னிங் அப்படிங்கிறது வெறும் குட் மார்னிங் இல்லை, ஹாவ் அ குட் மார்னிங் அப்படின்னு தான் முழு சென்டென்ஸ் அது. ஹாவ் அ குட் மார்னிங், ஒரு நல்ல காலை பொழுதை பெரு, அதுக்கு தான் இது அர்த்தமாகுது. ஹாவ் அ குட் மார்னிங், ஹாவ் அ குட் ஆஃப்டர்நூன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஈவினிங் அப்படின்னு போகுது. ஹாவ் அ குட் மார்னிங், ஹாவ் அ குட் ஆஃப்டர்நூன், ஹாவ் அ குட் ஈவினிங் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் என்ன கதைனா, இந்த குட் மார்னிங் எப்போ சொல்லணும், குட் ஆஃப்டர்நூன் எப்போ சொல்லணும், குட் ஈவினிங் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தமிழில் சொல்லலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான கேவலமான டிரான்ஸ்லேஷனாக நிறைய செய்கிறாங்க. குட் மார்னிங் அப்படின்றது நான் சின்ன பையன், ஒரு 7th 8th படிக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட உருட்டு துண்டு என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சரி, ஒரு நாளில் ஃபஸ்ட்டு நேரத்தில் பார்க்குறீங்க, முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா, அது ஒருவேளை நீங்கள் சாயங்காலம் கூட அவங்கள பார்க்கலாம், அப்போ கூட நீங்கள் குட் மார்னிங் தான் சொல்லணும். ஏன்னா அன்றைய நாள் பொழுதில் அவரை நீங்கள் பார்க்க உங்களுக்கு கிடைச்சிச்சில்ல, கொடுத்து வச்சிச்சில்ல, அவன் அயோக்கிய பேலாக இருப்பேன், ஆனால் அவங்கள பார்த்து குட் மார்னிங் சொல்லணுமா? சரியா? அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு. ஒருவரை எந்த நேரத்தில் சந்தித்தாலும், ஒரு நாளின் எந்த பொழுதில் சந்தித்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லணும், முதல் தடவையாக சந்திச்சிங்கன்னா அப்படின்னு ஒரு உருட்டு. யாரோ ஒருத்தன் கிளப்பி விடுவாங்க. கிளப்பி விட்டால் நம்ம மொத்த தமிழ்நாட்டையும் பாதிச்சிடும். இது நம்ம ஊரில் இருக்கிற வதந்தி. சரியா? அது ஒரு தீ, சூப்பரான தீ, இது சர்ன்னு பரவும்.
இந்த மாதிரி முட்டாள்தனங்களை பரப்புறதுக்கு நம்ம ஆளுங்க தனியாக ஏஜென்சி எடுத்திருக்காங்க. ஒரு டைம் நான் எங்கே இருந்தேன் ஞாபகம் இல்லை, சென்னையில் இருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லேயும் இந்த பெண்கள் வந்து குளிச்சுட்டு மஞ்சள் பூசி, பயங்கரம் மஞ்சள் பூசி, பொட்டுக்கிட்டலாம் குங்குமம்லாம் பெருசாக வச்சுட்டு, அந்த சித்ரா பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த காளியம்மா இந்த காளியம்மா, அந்த அது மாதிரி ஒரு பாட்டு மாதிரி, அந்த பாட்டு பாடுற ஹீரோயின் மாதிரி பெரிய பொட்டுலாம் வச்சுக்கிட்டு குளிச்சு கிழிச்சு வந்து பக்கம் வந்து ஈர முடியோட வந்து தெருவில் விளக்கேற்றிட்டு இருக்கு அந்த வீட்டு வாசலில். சரி, இங்கே தான் ஏற்றுதுன்னு திரும்பி பார்த்தா அங்கிட்ட ஒன்றும். என்னடா கார்த்திகை மாதமான்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, திருவண்ணாமலையில் விளக்கு ஏதோ அணைஞ்சு போச்சான். சரி, அங்கே அணைஞ்சு போனால் இங்கே ஏற்றுறாங்க. அது அப்படித்தான், கிண்டல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சர்ன்னு ஏற்றுனாங்க. யாரோ ஒருத்தன் எண்ணெய் இப்போ விற்கணும்னு நினச்சிருக்கான், யாரோ ஒரு மளிகை கடை வியாபாரி. அதுக்காக ஒரு இதை பற்ற வச்சுருக்கான். அந்த தீ சர்ன்னு தமிழ்நாடு பூரா பரவிடுச்சு. அன்னைக்கு மட்டுமே ஏகப்பட்ட லிட்டர் விற்றுருக்காங்க. சரியா, சட்ட சட்ட சட்டன்னு அந்த தீபம் சட்டி, அந்த கிளியாஞ்சட்டி, அந்த தீபத்தில் மண்ணில் செய்யப்பட்ட சட்டி, அந்த எண்ணெய் திரி எல்லாம் பயங்கர ஜெகஜோதி விற்றுருக்கு. சரி, அவன் ஒரு ஆள் விற்கிறதுக்காக திருவண்ணாமலையில் தீபம் அணைஞ்சு போச்சுது, அதனால உங்கள் புருஷன்லாம் நல்லா இருக்குன்னா டக்குன்னு தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னோன்னா சட்டுன்னு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எல்லாரும் வீடு பூரா ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரி உருப்படி இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக பரவ விட்டுருவாங்க நம்ம ஊரில். அப்படி பரப்பப்பட்ட விஷயங்களில் ஒன்று, ஒருவரை ஒரு நாளின் எந்த பொழுதில் முதல் தடவை சந்தித்தாலும் சரி அவருக்கு குட் மார்னிங் தான் சொல்லப்படணும்னு யாரோ ஒருத்தன் பற்றி விட்டுருக்கேன். இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பழக்கம் எனக்கும் கொஞ்சம் நாள் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளை தானே, விவரம் தெரியாதுல்ல. விவரம் தெரியாதவங்க ஏமாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம். விவரம் தெரிஞ்ச அப்புறமே ஏமாற்றிட்டு இருக்கேன். அப்போது இனிமேல் இதுமாரி ஏமாறக்கூடாது, நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு டைம் கொஞ்சம் உடச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த எபிசோடில் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். இனிமேல் எப்போவுமே யாராவது பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் 5 மணிக்கு போய் பார்க்க குட் மார்னிங் சார் சொல்லாதீங்க. அவங்க உங்களை மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. சரியா, அவன் இங்கிலீஷோட டச் இருக்கவனாக இருந்தால் நிச்சயம் அவங்கள மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. விஷயம் என்னென்னா, குட் மார்னிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ சொல்லணும் தெரியுமா? 12 AM - 12 PM வரைக்கும் சொல்லணும். அதாவது காலையில் நள்ளிரவு 12 மணி இருக்குல்ல, அந்த நள்ளிரவு 12 மணிலேருந்து தான் அது அந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அது அந்த நாளுக்கான மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க. அந்த நாள் அப்போ தான் ஆரம்பிக்குது. அந்த அந்த மார்னிங் டைம்லேருந்தே, அந்த 12 AM நீங்கள் குட் மார்னிங் சொல்லலாம். சரியா, எப்போ வரைக்கும்? 12 PM நல்ல நண்பகல் 12 மணி இருக்குல்ல, சட்டேர்னு வெயில் அடிக்குமே, அப்போ வரைக்கும் நீங்கள் குட் மார்னிங் சொல்லலாம். சரியா, காலைல 7 மணிக்கு பார்க்குறீங்க, குட் மார்னிங் சொல்லுங்கள். 10 மணிக்கு பார்க்குறீங்க, குட் மார்னிங் சொல்லுங்கள். என்ன அப்போ நைட்டு 12 மணிக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லும்போது, என்னோடய கிளாஸில் ஒரு பையன் சொன்னான், கொஞ்சம் வாலாக இருப்பான். நான் சொன்னான், சார் நான் டெய்லி உச்சா போகும்போது அங்கே எதிர் வீட்டு மாமா வருவார் சார், அவரும் உச்சாடிக்கு வருவார். நாங்கள் 2 ஒரே ஸ்ட்ரீட் மேட்ஸு, உச்சா மேட் சார் அவர் எனக்கு. நானும் உச்சாடிக்கு வருவேன், அவரும் வருவார். அந்த கால்வாய் இருக்கும், அதில் 2 பேரும் அடிப்போம். நான் போகும்போது எதிர்த்தாப்பில் வந்தார் சார், நான் குட் மார்னிங் சொல்லலாம்னு நினச்சிட்டேன் சார். நேற்று கிளாஸை பார்த்துட்டு அப்புறம் வேணாம், ஏதாவது திட்டினார்னா நான் நைட் நேரத்தில் நல்லா இருக்கான்னு சொல்லி பேசாமல் வந்துட்டேன் சார். தப்பான்னு கேட்டேன். தப்பே இல்லைடா, ரொம்ப நல்ல காரியம் செஞ்சேன். இது மாதிரி நைட் நேரத்தில் எதாச்சியாக உச்சா வரவங்களையெல்லாம் கூப்பிட்டு மாமா குட் மார்னிங் சொல்லாதீங்க. அதெல்லாம் பாவம். மம்மி பாவம், டாடி பாவம், மாமாவும் பாவம். அதனால் குட் மார்னிங்கிறது நைட்டு 12 மணிக்குலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். சார் நைட்டில் எப்போ சார் பார்க்க போகிறோம் ஒருத்தர் அப்படின்னா, நம்ம எதிர் வீட்டு மாமா உச்சாடிக்கு வருவார், அவர் குட் மார்னிங் சொல்கிறதுக்காக அது சொல்லப்படல. நம்ம எங்கேயாவது ஏர்போர்ட்டில் நம்ம போய் சுற்றிட்டு இருப்போம். சரியா, அல்லது வடிவேல் ஜோக் மாதிரி நடுராத்திரி 12 மணிக்கு பேயை பார்க்க போயிருப்பீங்க, அங்கே குட் மார்னிங் சொல்லுங்கள். சரி, யாராவது ஒருத்தர் புரித புதகுழியில் இருந்துருச்சு, நாய் குட் மார்னிங் தாத்தா அப்படி சொல்லலாம். சரியா, பஸ் ஸ்டாண்ட்ஸில் திருச்சியில் சென்னையிலலாம் பஸ் ஸ்டாண்டில் சுற்றிட்டு இருப்பீங்க, அல்லது ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருப்பீங்க. பாம்பே ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க 1 மணிக்கு, உங்களுக்கு பிளேன் 2 மணிக்கு இருக்கும், நீங்கள் உள்ளே சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட நண்பர் ஒருத்தர், பழைய நண்பர் ஒருத்தர் எதாச்சும் முன்னால் வந்துடுறாரு. அப்போது காலையாத்தால் 1:30 மணி ஆகுது, இப்போ என்னடா சொல்கிறது அவருக்கு? அவங்களுக்கு குட் நைட் சொல்லக்கூடாது, குட் மார்னிங் தான் சொல்லணும். ஏன்னா 12 மணிக்கு அப்புறமா தான் நீங்கள் பார்க்குறீங்க அவரை. ஸோ 12 AM அப்புறமா நீங்கள் பார்க்கும்போது அவங்க குட் மார்னிங் சொல்லி அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துறீங்க. சரியா, ஹாவ் அ குட் மார்னிங், நல்ல காலை பொழுதை பெரு. எவனா வந்து உனக்கு இளவு கூட்டிடாமல்
உனக்கு நல்ல காலை பொழுதை பெறுன்னு ஆத்ம சுத்தியோட நீங்கள் சொல்கிறது தான் குட் மார்னிங். ஓகே, அப்போ குட் ஆஃப்டர்நூன் எப்போ சார் சொல்லணும்? அந்த 12 பிஎம்லேருந்து மத்தியானம் 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வச்சுங்க, 4 பிஎம் வரைக்கும் வச்சுங்க. சட்டேர் வெயில் அடிக்கும், அங்கெல்லாம் போய் குட் ஈவினிங் சொல்லக்கூடாது. அடிக்கிற வெயில் உப்பு கண்டம் போடுற மாதிரி ஆயிடும் நம்மளை, அந்த மாதிரி வெயில் அடிக்கும். அந்த மாதிரி வெயில் குறையிற வரைக்கும், அந்த சூடு தணிகிற வரைக்கும் நீங்கள் குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம். சூடு தணிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, குட் ஈவினிங். 4 பிஎம்லேருந்து நைட்டு 12 மணிக்கு, அப்போ 12 AM வரைக்கும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக், ரொம்ப பேசிக் இதெல்லாம். ஸோ 12 AM-லேருந்து 12 PM வரைக்கும் குட் மார்னிங் சொல்லுங்கள். 12 PM-லேருந்து 4 PM வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். 4 PM-லேருந்து 12 AM வரைக்கும் குட் ஈவினிங் சொல்லுங்கள். சார், ஒரு சில நேரம் வெயில் 5 மணிக்கெல்லாம் காதை பிக்கிற மாதிரி அடிக்குமே சார். 5 மணின்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் குட் ஈவினிங் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்லாம் வரும், ரைட்டா? ஒருவேளை அதில் கன்ஃபியூஷனாகவே இருக்குது உங்களுக்கு, இதை எந்த டிசிஷன் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியல. இதேண்டா மயக்கும் மாலை பொழுதே நீ வாவான்னு இருக்குது, சாரி போன்னு இருக்குது. மயக்கும் மாலை பொழுதே நீ போ அப்படின்னு. அந்த மாலை பொழுது மயக்கக்கூடியதாக இருக்கணும், அப்போ தான் அது மாலை பொழுது. சரியா? அந்த மாதிரியான மாலை பொழுது அதில் சூரியன் வெயில் அடிச்சுன்னா அது மதிய பொழுது தான். அந்த மூடை பேஸ் பண்ணி நீங்கள் டைம் பார்த்துக்கணும். இந்த டைமை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. உங்களோட மூடை பேஸ் பண்ணி இது நல்ல காலை பொழுதா, மதிய பொழுதா, மாலை பொழுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சரியான முடிவு எடுத்துக்கோங்க. பழைய பாட்டு ஒன்று கவிஞர் முத்துலிங்கம் எழுதுனதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது இரவா பகலான்னு ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு. ஒரு 4 லைன் எழுதுதான் நச்சு எழுதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. இது இரவா பகலா அப்படி. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, அந்த ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. இது இரவா பகலான்னு கேட்பாரு, கேட்கும் அந்த பொண்ணு. அவர் ஹீரோ சொல்லுவார், நீ நிலவா கதிரா அப்படின்னு கேட்பார். அந்த பொண்ணை பார்த்து, நீ நிலாவாக இருந்தால் இது இரவு, நீ கதிராக இருந்தால் சுட்டரிக்க மூடு, அந்த மாதிரியான மூடில் இருந்தீங்கன்னா இது பகல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மூடை பேஸ் பண்ணி நீங்கள் எதையும் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விடியிற நேரம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா குட் மார்னிங் சொல்லுங்கள். அடிக்கிற வெயில் காதை பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி உரிச்சு எடுக்கும் காதை, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். இல்லை மயக்கும் மாலை பொழுதாக இருந்துச்சுன்னா குட் ஈவினிங் சொல்லுங்கள். சரியா? அப்போ குட் நைட் எப்போ சொல்லணும்? குட் நைட் நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு இனிமேல் இரவு நேரத்தில் அவரை பார்க்க போகிறதில்ல, நீங்கள் இப்போ கிளம்புறீங்க அங்கேருந்து. ரொம்ப சுருக்கமாக சொன்னோன்னா, குட் ஈவினிங் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஓகே, ஒரு 7 மணிக்கெலாம் அவரை விட்டு கிளம்புறீங்க, குட் ஈவினிங் சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு வரலாம். அவரை விட்டு பிரியும் போது குட் நைட் சொல்லிட்டு வரலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லாமல் 4 மணிக்கு போகிறீங்க, 4:30 கிளம்பி வர்றீங்க, இனிமேல் நைட் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே போய் குட் நைட் சொல்லாதீங்க. இங்கே வெளியில் ஜொயின்னு வெயில் அடிக்கும், அது மாதிரி நேரத்தில் குட் நைட் சொல்லக்கூடாது. ஓகே, கொஞ்சம் இரவு பொழுது வரப்போகுது, ஹேவ் அ குட் நைட் சொல்லிட்டு வரீங்க, தப்பே இல்லை. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சு செய்யுங்க, சரிதானே? நீங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு காலிலேருந்தே பார்க்கல, நைட் 8 மணிக்கு பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏற்றி விடுறதுக்கா நீங்கள் யாரையோ சென்ட் பண்ணுறதுக்கா போகிறீங்க, அப்போ உங்களோட பழைய நண்பர் வராரு, 8 மணிக்கு தான் பார்க்குறீங்க, குட் மார்னிங் அப்படி சொல்லாதீங்க. படித்தவங்களா இருந்தாங்கன்னா, குறிப்பாக ஆங்கிலம் படித்தவங்களா இருந்தால், படித்தவங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சரியா? தேவர் மகனில் அப்படி ஒரு டைலாக் இருக்குது. எங்கள் வீட்லேயும் படித்தவங்க இருக்காங்க, படித்தவனுக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சவனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆங்கில நாட்டில் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க. நான் இங்கிலீஷில் நிறைய பேர் பெக்கர்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே, எனக்கு காசு தர மாட்டியா, தண்ணி அடிக்க மாட்டேன்னா அப்படி கேட்குறாங்க. கேன் யூ கிவ் மீ சம் லிக்கர் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நிறைய பேர் அமெரிக்காவில் ஹவுஸ்லெஸ்ஸாக நிறைய இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சுட்டு பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர். ஓகே, அதனால் படித்தவங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஆனால் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா உங்களை மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. என்னடா நைட் 8 மணிக்கு குட் மார்னிங் சொல்கிறேன், முட்டா பயலுக்கு பிறந்த பயலாக இருப்பானா அப்படின்னு நினப்பாங்க. சரி, அதை ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளே திட்டு வாங்கி கொடுக்கணும்? அதை ஏன் வச்சுக்கோங்க. ஸோ குட் மார்னிங்கிறது 12 AM to 12 PM வரைக்கும் சொல்லணும். குட் ஆஃப்டர்நூனுங்கிறது 12 PM to 4 PM சொல்லணும். குட் ஈவினிங்கிறது 4 PM to 12 AM சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சந்திச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா, அப்போ தான் குட் நைட் சொல்லணும். குட் நைட், குட் மார்னிங் சொல்லிவிட்டு அங்கேருந்து பிரிஞ்சிங்கன்னா அப்போ குட் டே. காலைல ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸில் ஒருத்தர் பார்க்குறீங்க, 10:30 அவரை விட்டு கிளம்பி வரீங்க, குட் டே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகே, குட் டேன்னா சும்மா குட் டே இல்லை, பிஸ்கெட் பேர் இல்லை, ஹேவ் அ குட் டேன்னு அர்த்தம் அதுக்கு.
இங்கே எல்லாமே அப்படிதான். ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ குட் மார்னிங், ஹேவ் அ குட் ஆஃப்டர்நூன் எல்லாமே அப்படிதான். இங்கேயும் குட் நைட்டா, இங்கேயும் ஹேவ் அ குட் நைட் தான். இது இப்படி இருக்க, அந்த உருட்டுகளோட வம்சாவளி இருக்கு பாருங்க. உருட்டுறவங்க பயங்கரமா கற்பனை பண்ணி உருட்டுவாங்க. என்ன உருட்டியிருக்காங்கன்னா, குட் மார்னிங் அப்படிங்கிறத காலை வணக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சந்தன பொட்டும் ஒரு குங்குமம் பொட்டும் வச்சிருப்பாங்க இது மாதிரி ஆட்கள். சரியா? ஒரு 90 போட்டிருப்பாங்க. போட்டுட்டு சந்தன பொட்டும் ஒரு பொட்டும் வச்சிருப்பாங்க. நிரந்தரமான அரசு வேலையில் இருப்பாங்க பெரும்பாலும். அவங்களுக்கு மொழியை இப்படி சிதைக்கிறோமே, எவன்கிட்ட கொண்டுட்டு வந்து நம்ம ஆட்டு வச்சு யூஸ் பண்ணுறோமே, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கிளப்பி விடுவேன், அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. செம்மறி ஆடு மாதிரி. இதை ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. சரியா? ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிட்டாருன்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர். குட் மார்னிங்னா காலை வணக்கம். அவங்க உடனே இன்னொருத்தர் அந்த டேபிளுக்கு பின்னால் ஒருத்தர் இருப்பார். அவர் வயர் கூடையில் டிஃபனு, மத்தியான சாப்பாடெல்லாம் பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸில் வச்சுருப்பார். அவர் பால் எல்லாம் ஹார்லிக்ஸ்லாம் ஃப்ளாஸ்கில் வச்சுருப்பார். இப்படிப்பட்டவங்க தான் அதெல்லாம் செய்வாங்க. காலை வணக்கம் உடனே அவரும் காலை வணக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் மதிய வணக்கம், சாயங்காலம் மாலை வணக்கம் சொல்லிவிட்டு டீ கடைக்கு போய் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மொழியை பற்றி, மொழி சிதையுதா, அந்த மொழி சிதையிறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கிறோமா, அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. காலை வணக்கத்தை சொல்லிட்டு போயிட்டே இரு, அது என்னவோ எவனோ செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடப்பாங்க. காலை வணக்கங்கிறது குட் மார்னிங்கான டிரான்ஸ்லேஷன் கிடையாதுங்க. குட் மார்னிங்குக்கும் காலை வணக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. வணக்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு அடிமை மொழி. பயந்த ஒருத்தன் வலிமையான ஒருத்தங்கிட்ட என்னை அடிச்சிடாதங்க, என்னை விட்டுருங்க தலைவா, நான் உங்ககிட்ட வணங்கி போவேன், நெஞ்ச தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி செய்யறதா வணங்கும். வணக்கமே பாருங்க, தலை வணக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? அது போக தலை அப்படி வணக்கம் சொல்லிட்டு வார்த்தை மட்டும் அப்படி இருக்கப்பெல்லாம் தலை வணக்கம் நெஞ்ச தூக்கிட்டே சொல்றாங்க. அந்த அடிப்படை அறிவு இல்லாதனால தான் தலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு வணக்கம் சொல்றதுன்னே இல்லை. நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னு கருதப்படுற ஒருத்தர் டிவி ஷோவோட பேட்டிக்கு வருவார். அவங்க போனோன்னு பேட்டியாளர் வந்து சொல்லுவார், நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறத பண்ணுங்க. சொன்னோன்னே அவர் உடனே என்னை நேர்காணலுக்கு அழைத்த இன்னொரு சில வார்த்தையெல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன வரவேற்று அழைத்த இந்த டிவி சேனலுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீயே வணக்கத்தை தெரிவிக்கிற, நன்றியை தெரிவிக்கிறாங்க. நீ தானே விஷயமே கொடுக்க போகிற, நீ கொடுக்க போகிற விஷயத்துக்காக பார்க்குறவங்க தானே உனக்கு நன்றி சொல்லணும். இப்படி நல்லபடியாக கொடுங்கன்னு சொல்லி அவங்க தானே வணக்கம் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது, சும்மா அள்ளி விடுறது. ஆட்டோக்காரருக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறது, நன்றி சொல்கிறது. கொண்டு போய் பத்திரமா விட்டாருன்னா நன்றி சொல்லலாம், தப்பே கிடையாது. எடுத்தோடனே என்னை ஆட்டோவுக்குள்ள அனுமதித்த தங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் காசை கொடுத்து ஒழுங்கா நீங்கள் காசை கொடுங்க, அது போதும். உங்களுக்கு நன்றி வணக்கம்லாம் அவருக்கு தேவையில்லை. இந்த அடிப்படை சென்ஸ் இல்லாதனால தான் இதெல்லாம் நடந்தது. அப்போ காலை வணக்கம்ங்கிறது தேவையில்லாத மற்றும் தவறான மொழிபெயர்ப்பு. வணக்கம்ங்கிறதே ஒருத்தன்ட்ட வலிமையான ஒருத்தன் நம்மளை தாக்கிராமல் இருக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான் வணக்கம். சரியா? அதில் காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் இதெல்லாம் டூ மச்சா இல்லையா? அதனால் காலை வணக்கம், மதிய வணக்கம்லாம் இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க. இதெல்லாம் தமிழோட பண்பாட்டை கெடுக்கிறதா இருக்குது. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்கிறது வாழ்த்துறீங்க. யார் வேணாலும் வாழ்த்தலாம், நல்லா இரு அப்படின்னு சொல்லலாம். அவன்கிட்ட போய் வணங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு புள்ளக்கா பையிட்ட போய் நீங்கள் நின்றுட்டு நான் உங்களை வணக்கம் பண்ணுறேன், இது தேவையில்லாத வேலை, ரொம்ப அசிங்கமான வேலையும் கூட. மர்றத்தமிழன் இன்னொருன்னா பண்பாடு மிக்க தமிழன் சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த வேலையும் செஞ்சீங்கன்னா எப்படி இது? அதனால் இந்த காலை வணக்கங்கிறத விட்டுருங்க. காலை வணக்கம். கொஞ்சம் பேர் இப்படி, அப்புறம் கொஞ்சம் பேர் ரொம்ப அறிவாளிகளாக செயல்படுறவங்க தமிழுக்குள்ளே இருக்காங்க. இன்னொரு பழக்கம் ஒன்று இருக்குது பாருங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு. வாழ்க வளமுடன். எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொன்னார், வளமுடன்கிற வார்த்தையே தப்பு தானே, வளத்துடன் தானே சொல்லணும். வளமுடன்கிற சொல் ஆக்கமே தப்பு தான். வளத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் தான் சொல்ல வேண்டியிருக்கும், வளமுடன் சொல்லக்கூடாது அப்படின்னு. இவங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் மேலே அக்கறையோடு இருக்கிறாங்க. ஒரு மொழி சிதையாமல் இருக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சதை சொன்னார். ரைட்டா? என்னால் முடிஞ்சது நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதனால் தமிழ் அதிகமாக பேசுகிறதே கிடையாது. பேசணுன்னா அதை தப்பாக பேச வேணாம், அது மேற்கொண்டு சிதைஞ்சு போகும்.
கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வாழ்க வளத்துடன் பேசுங்க. பேசுகிற மட்டும் இல்லை, செய்யுங்க. ஒருத்தர் வடை கடை வச்சுருக்காரு எங்கள் ஊரில். அவர் அவ்வளோ மோசமான எண்ணெயில் தான் வடை சுடுவார். அவர் கடையில் வடை சாப்பிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி செத்துலாம் போயிருக்காங்க. ஒரே நாளில் இல்லை, வெவ்வேறு நாட்களில் செத்து போனதுனால அவருக்கு இன்னும் கொலைகேஸ் வரல அவருக்கு. சரியா? இது மாதிரி எக்கச்சக்கமான தவறுகளை நம்ம ஆளுங்க செஞ்சுக்கிட்டே வாழ்க வளம் மேலே போர்டு வச்சுருப்பார், வாழ்க வளமுடன். அது கொஞ்சம் செயலையும் காட்டுங்க. இந்த இப்படி நின்றுக்கிட்டு இருந்தால் மட்டுமே பத்தாது, செயலை செய்யுங்க. அந்த ரீதியில் இதெல்லாம் கொஞ்சம் கலைந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் அழகாக தமிழை கொஞ்சம் பாதுகாத்த மாதிரி இருக்கும். அதோட கடமை உங்களுக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. வைரம் தன்னனுக்கு மட்டுமே இல்லாது. சரியா? பார்த்து செய்யுங்க. ஸோ ஹாவ் அ குட் மார்னிங்கிறது இந்த டைமில் சொல்லணும். ஹாவ் அ குட் ஆஃப்டர்நூன்ங்கிறது இந்த டைம் சொல்லணும். ஹாவ் அ குட் ஈவினிங்கிறது இந்த டைமில் சொல்லணும். குட் ஈவினிங் சொல்லிட்டு பிரியும் போது குட் நைட் சொல்லிட்டு போகணும். குட் மார்னிங் சொல்லிட்டு பிரியும் போது ஹாவ் அ குட் டேன்னு சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் பேசிக். இதில் குட் மார்னிங்கை நீங்கள் தமிழில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலை வணக்கம்னு சொல்கிறத தயவு பண்ணி நிறுத்துங்க. அது கேவலமான டிரான்ஸ்லேஷன். ஓகே, வணங்குறதுங்கிறது தமிழனுக்கான முறை கிடையாது. குட் மார்னிங்கை காலை வணக்கம்னு நீங்கள் யாராவது ப்ரூவ் பண்ணிங்கன்னா, லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு ஏற்பாடு பண்ணுறேன். சரி, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க. பாவம், மம்மி பாவம், டேடி பாவம் மாதிரி தமிழ் பாவம், அதை செய்யாதீங்க. நான் ஒரு தடவை கேட்டேன், காலை வணக்கமும் குட் மார்னிங் ஒன்றுன்னு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, நான் அதே லாஜிக்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீராகாரம்னு சொல்கிறாங்கல்ல, நீராகாரமும் பெட் காஃபியும் ஒன்றுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? பெட் காஃபி எங்கே இருக்குது, நீராகாரம் எங்கே இருக்குது? பெட் காஃபி ஒரு கேவலமான ஒரு உணவு. காலையில் இருந்துச்சு பல்லு கூட விளக்காமல் குடிக்கிறது என்ன இதில் சரியான செயல்? இது அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா? ஆனால் நீராகாரம் குடிக்கிறவன்ட்டு பேசலாம், மனுஷன் பேசலாம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. பல்லு விளக்காமல் சாப்பிட்றவன் என்ன மனுஷன்? ரைட். அதனால் குட் மார்னிங்கை காலை வணக்கம்னு டிரான்ஸ்லேட் பண்ணவே பண்ணாதேள், ரொம்ப தப்பானது. இந்த கிரீட்டிங் சம்மந்தமாக இருக்கிற பெரிய உருட்டு இது தான். இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் 3 நாங்கள் யூஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்ப்போம். தேங்க்யூ.